ஆட்சியும் அதிகாரமும் நம் கையில் ஒப்படைக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் கொண்டவர்கள்தான், அது சந்தேகம் இல்லை. ஒரு அதிகாரமற்றவர்களாக இருப்பதை எந்த சமுதாயமும் விரும்புவதில்லை. ஒரு சின்ன ஒரு குழு, ஒரு ஜாதி கட்சி கூட எனக்கு இத்தனை எம்எல்ஏ வேணும், இத்தனை எம்பி வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பல கோடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நமக்கு ஏன் அதிகாரம் கிடைக்கக்கூடாது, நமக்கு ஏன் அதிகாரம் வழங்கப்படவில்லை, நாம் மட்டும் அதிகாரங்களிலே ஆட்சியிலே பின்தங்கி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கவலை இருப்பது நியாயமானது தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அது போக ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். துத்தில் முல்க மன்தஷா ஒரு தன்சீவுல் முல்க மிம்மன்தஷா. அல்லாஹ் தாம் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தாம் நாடியவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை, ஆட்சியை பறித்தும் கொள்கிறான். அதனால் ஆட்சியை கொடுப்பதும் பறித்து கொள்வதும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது என்ற நம்பிக்கை வேறு நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் யார் கையிலேயோ ஆட்சி தர்றானே, வாயால் வடை சுடுறவங்களிருந்து இஷ்டம் போல் அள்ளி விடுறவங்க கையெல்லாம் ஆட்சி தர்றானே, அல்லாஹ் அல்லான்னு அல்லாவுடைய பெயரை சொல்லக்கூடிய நம் கையில் ஏன் தரக்கூடாது? அவங்க கையில் தானே இருக்குது. அல்லாவின் கையில் தானே ஆட்சி அதிகாரம் தரக்கூடிய அந்த பலம், அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கண்டவங்களுக்கு ஆட்சி தர்றான். அந்த உலகத்தை, இந்த மக்களை சுரண்டி பிழைப்பவர்கள், பொய் சொல்லுபவர்கள், ஏமாற்றுபவர்கள், பகைமையை உருவாக்கி அவர்களுக்குள்ள சண்டையை மூட்டி கலவரத்தை ஏற்படுத்தி அதில் குளிர் காயக்கூடிய மக்கள், இப்பேற்பட்ட மோசமான மனிதர்கள் கையெல்லாம் ஆட்சி போகுதே, ஏன் நம்ம கையில் கொடுக்கக்கூடாதா? முஸ்லீம்களுக்கு கையில் தரக்கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அல்லாஹ் உதவி செய்தானே. அதற்கு பின்னால் வந்த எத்தனையோ ஹலீஃபாக்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தது. அவர்களெல்லாம் மிக அழகான ஒரு ஆட்சி முறையை, உலகத்திற்கே முன்மாதிரியான ஆட்சி முறையை எல்லாம் உருவாக்கி சென்றார்களே. நம்ம கையில் தரக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் நம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யுது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறது நியாயமும் கூட. சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் அதிகாரத்தை விரும்பும் பொழுது பல கோடி மக்களாக உலகத்திலேயே ஜனத்தொகை, முஸ்லிம் ஜனத்தொகை இந்தியாவில் 2வது வச்சுக்கோங்க. உலகத்திலேயே இத்தனை கோடி மக்களாக வாழக்கூடிய நாம் நம்ம கையில் கொஞ்சம் அதிகாரம் தான் நல்லா இருக்குமே நினைக்கிறது ரொம்ப நியாயமானது. ஆனால் நம்ம கையில் தர்றதில்ல. ஒரு